மொழிபெயர்ப்பு செய்வது. உதாரணத்துக்கு நாங்க ஜேசுநாதர் சொல்றோம். அந்த ஜேசு என்று சொல்ல அவர் வாழ்க்கையில அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்க மாட்டார். கிரைஸ்ட் என்று சொல்ல அவர் வாழ்க்கையில அவர் கேட்டதே இல்லை. பீட்டர் நாங்க சொன்னோம். பீட்டர் அந்த வாள் எடுத்து ஒரு காதை வெட்டினார். பீட்டர் அவருடைய வாழ்க்கையில அந்த பீட்டர் அவருடைய பேரு, அவருடைய பேர் சீமோன், கேட்டிருக்க மாட்டார். அப்ப இதெல்லாம் எப்படின்னா ஜே என்ற சொல் இருக்குது, ஜீசஸ் என்று சொல்றோம். அந்த ஜே என்ற அந்த அல்பபெட், அந்த எழுத்து ஹீப்ரு மொழியில இல்லை. அந்த ஜே என்ற எழுத்து ஹீப்ரு மொழியில இல்லை. இந்த பீட்டர் என்று சொல்றது கீஃபஸ் என்ற ஒரு சொல்ல, கீஃபஸ் சொல்ற கல்லு, அத கிரீக் மொழியில மொழிபெயர்த்தா பெட்ரோஸ், அத பீட்டர் என்று சொல்லி பீட்டர் அந்த பேரை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறார். அதாவது அந்த பீட்டர் என்றவருக்கு கொடுத்த ஒரு தகைமை, நீ கல்லாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நான் இந்த சபை என்னுடைய சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கல்லின் மேல், அதாவது பேதுருவை கல்லாக வர்ணித்து இந்த கல்லின் மேல் நான் என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னது. கடைசி கல் என்றது இன்றைக்கு பீட்டருடைய பேராக மாறி, சீமனுடைய பேராக மாறி. அதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வேதத்துக்கு தந்தை என்று சொல்லப்படக்கூடிய பவுல், அவருடைய பேர் பவுல் அல்ல, சவுல். சால் சொல்றது. அது பைபிள்ல கூட சால் தான் வந்திருக்கு. ஜீசஸ் அவரோடு பேசும்போது சால் தான் பேசுறாரு. அது எப்படி பால் மாறினது, அது அவங்க பின்னால் மாற்றப்பட்டது. பல இடங்களில் நேரடியாக இதை பற்றி பேசணும். அதாவது இந்த முகமது நபியை பற்றிய, நாம் இறுதி நபி என்று நம்புகிற முஸ்லிம்கள் நம்புகிற முகமது நபியை பற்றி பைபிளே முன்னறிவித்திருக்கிறது என்று சொல்கின்ற போது, ஏன் இந்த முகமது நபி கற்பனையாக இஞ்சியிலிருந்து அவர் பிரதி பண்ணினார், அதை பார்த்து ஒரு வேதத்தை உருவாக்கினார் என்ற ஒரு பொதுவான விமர்சனம் எல்லாம் இருக்கிறது. அதற்கு என்ன நீங்கள் விளக்கம்? நிச்சயமாக இது நல்ல ஒரு கேள்வி. இறைவனுடைய இறுதி தீர்க்கதரிசி முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைபிளிலே இருந்து ஒரு புது வேதத்தை பிரதி பண்ணி இருந்தால் இதிலே உள்ள தவறுகளை எல்லாம் அவர் எழுதியிருக்க வேண்டும். இப்போது இதிலே உள்ள தவறுகளை எல்லாம் அவர் சீர்திருத்தம் செய்துவிட்டு ஒரு புது மார்க்கத்தை எழுதியிருந்தால் உண்மையிலே அவர் ஒரு அறிவாளி. ஆனால் முகம்மது நபிகளுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவர் பள்ளி பக்கமே, பாடசாலை பக்கமே போகாத ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறார். பைபிளை கூட அவர் முழுதாக வாசித்திருப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைத்திருக்க மாட்டாது. அது எந்த மொழியில் இருந்ததோ அல்லாஹ் ஒருவன் தான் அறிவார். ஆனால் இந்த முகமது நபி நிச்சயமாக இந்த பைபிளை பிரதி பண்ணி இருந்தால், இன்று ஒரு அதிசயத்தை சொல்கிறேன், கிறிஸ்தவ ஃபாதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இது நான் சொல்வது மட்டுமல்ல, இன்று முழு உலகமும் அறிந்த உண்மை, கிறிஸ்தவர்கள் தான் இஸ்லாத்தின் பக்கம் படையெடுத்து வரக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். மேற்கத்திய நாடுகளை பாருங்கள், அவர்கள் எந்த கொள்கையினால் கவரப்பட்டார்கள் என்று பார்த்தால் அதிகமாக பெண்கள். இவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள் என்றால், விஞ்ஞானத்துக்கு புறம்பான வார்த்தைகளை உள்ளடக்கிய இந்த பைபிளை முகமது நபிகள் பிரதி பண்ணி இருந்தால் இந்த குர்ஆனின் கதி என்னவென்று நான் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு முக்கியமான விடயத்துக்கு வருகின்றேன். யோவான், தமிழ் பைபிளிலே யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசுநாதர் சொல்கிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரோ ஒருவர் இயேசுக்கு பின்பு வரப்போகிறார் என்பதை இயேசு தெளிவாக எப்படி சொல்கிறார்? நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். இதுவரைக்கும் அவர் பொய் சொல்லவில்லை. திரும்ப அதை உத்தியோகபூர்வப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை போடுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போனால் தான் தேற்றளவாளன் வருவார். அப்ப நான் போலாட்டி வரமாட்டார், அதுதான் அர்த்தம். நான் போவது நலமாய் இருக்கும், நான் போனால் தேற்றளவாளன் வருவார். எப்படி வருவார்? உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். சும்மா தடை விட்டு போக மாட்டார், வந்து அந்நிய பாஷைகளை பேச மாட்டார், கண்டித்து உணர்த்து. இந்த காட்டுகள் பார்க்கும் சபைகளே வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தேற்றளவாளனா இருந்தால் எங்கே கண்டித்து உணர்த்துவது, எங்கே கண்டித்து திருத்தியது? ஒன்றுமே கிடையாது. ஆகவே இயேசுநாதர் சொன்ன இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆண் தான், வாரான் பாலைவனத்திலே வந்துதித்த முகம்மது தீர்க்கதரிசிகள் தான் என்பதற்கு இஸ்லாத்தை தழுவிய நிறைய பாதிரிகள் எம்மோடு கலந்து உரையாடுகின்றார்கள். இது நிச்சயமாக ஹம்தா என்ற ஒரு வார்த்தையிலிருந்து தேற்றளவாளன் என்று தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டது என்பது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. சகோதரர் அஸ்மி ஐயா அவர்களிடம்
தேவையான அளவுக்கு பழைய பைபிள்கள் சரித்திர சான்றுகளோடு இருக்கின்றன. தேவையான நண்பர்கள் சகோதரர்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்டால் இது சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகளை நமக்கு செய்யலாம். எனவே முகம்மது தீர்க்கதரிசிகள் பற்றி நிச்சயமாக பைபிள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றது. அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் நிச்சயமாக சொர்க்க ராஜ்யமான பரலோக ராஜ்யத்தில் உட்பிரவேசிப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, குர்ஆன்ல சொல்வது போல ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையின் நோக்கம் வந்து சொல்லப்படும் போல முபஷிரம் பி ரசூலிஹி யாத்தி மின் பஅதி இஸ்முஹுல் அஹ்மத். இந்த நற்செய்தியை ஒரு உங்களுக்கு நற்செய்தியை இந்த மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக வேண்டிய நான் அனுப்பப்பட்டுள்ளேன்னு குர்ஆன் சொல்கிறது. அந்த காஸ்பல் என்று சொல்றது வந்து நற்செய்தின்னு அர்த்தம். நாங்க சொல்ற சுவிசேஷம் சொல்றோமே இது நற்செய்தி என்று அர்த்தம். ஜீசஸ் சொன்ன நற்செய்தி என்னது? எனக்கு புறம் உள்ள வரக்கூடிய இந்த தீர்க்கதரிசி இந்த முகமது என்ற நற்செய்தியை தான் இந்த ஜீசஸ் இந்த உலகத்துக்கு அதனை பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவர்கள் ஆக்கி கொண்டாலும் கூட அவர் இன்னொரு இடத்தில் இதே சுவிசேஷத்தில் யோவானில் கூறுகின்றார், நான் போகாவிடில் இந்த தேற்றவாளன் உங்களிடத்தில் வர மாட்டார் என்று தெளிவாக கூறிவிட்டார். இந்த நற்செய்தி என்னன்னா மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கிற மெசேஜ் வந்து ஜீசஸ் கொடுக்க வந்த இந்த பூமிக்கு கொடுக்க வந்த நற்செய்தி என்னன்னா அது முகமது என்ற திருத்தூதர், அவரை பின்பற்றுங்கள் என்ற நற்செய்தியை தான் உங்களுக்கு கொடுக்க வந்தார். ஆம் சகோதரர்களே, நண்பர்களே, இதுவரையும் நீங்கள் கேட்ட இந்த பெருமதியான கலந்துரையாடலிலே நாம் முக்கியமான பல விடயங்களை சுருக்கமாக உரையாடி இருக்கிறோம். ஏனென்றால் இது விரிவாக ஒவ்வொரு தலைப்பிலும் பேசப்பட வேண்டிய நிறைய அம்சங்கள் இருந்தாலும் அதை நாம் சுருக்கமான நேரத்தில் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த கலந்துரையாடலை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறோம். அதே போன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே, அதாவது FRCS என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய கலாச்சார கல்விக்கான மன்றம் இது போன்ற கலந்துரையாடல்களை, அறிவுபூர்வமான கலந்துரையாடல்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஏற்பாடு செய்ய இருக்கிறது என்ற ஒரு நற்செய்தியும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். குறிப்பாக இதிலிருந்து நீங்கள் விளங்கியிருப்பீர்கள், இஸ்லாம் என்பது எந்தளவு அறிவுபூர்வமானது, கிறிஸ்தவ மதத்தை இஸ்லாம் ஏன் அந்த கிறிஸ்தவ கொள்கையை தவறானது என்று போதித்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை இந்த கலந்துரையாடலில் இருந்து நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்தும் இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்ற ஒரு நற்செய்தியோடு இன்றைய கலந்துரையாடலிலே கலந்து கொண்ட எமது சகோதரர் அதாவது அஸ்மி அஹியா அவர்கள், ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அஸ்மி அஹியா அவர்களுக்கும், அதே போன்று CIS என்ற அந்த ஸ்தாபனத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் ஃபௌசான் யூசுப் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் அஜ்மல் ரஃபீக் அவர்களுக்கும் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் தய்யூப் தாஹிர் முகமது நாசர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பயான்களும் எங்களது இணையதளமாகிய www.tamilbayan.com என்ற இணையதளத்தின் மூலமாக, வெப்சைட்டின் மூலமாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம்.